குருவியும் குழந்தைகளும். ஒரு அழகான காட்டுல ஒரு குருவியும் மயிலும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சபடியே ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு மயிலோட வீட்டுக்கு போகும். சாராவை மயில் கிட்ட கொடுத்துட்டு அது உணவு தேடுறதுக்காக பறந்து போகும். மயிலும் வீட்டுல இருந்து 2 குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கும். இறை தேடிட்டு வர மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச உணவை மயில் கூட சரி சமமா பகிர்ந்துக்கும். மறுநாள் மயில் தான் குழந்தை முன்னாவை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு போகும். முன்னாவை மீனு கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அது உணவு தேடுறதுக்காக பறந்து போகும். மீனு, இந்தா நீ சொன்னபடியே நான் இன்னைக்கு கிராமத்து பக்கமா போனேன். எனக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சிருக்கு. மயிலி, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். நாம இன்னும் அதிகமான உணவுகளை தேடி ஆகணும். சரி மீனு, நாளையில இருந்து நிறைய உணவுகளை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்த மாதிரியே அந்த 2 நண்பர்களோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே ஒரு நாள் காலை பொழுது வந்துச்சு. மயிலம்மா ரொம்பவும் உடம்பு சரியில்லாம தன்னோட வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்னாச்சும்மா? ஏமா அழுறீங்க? நம்ம இன்னைக்கு மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போக வேண்டாமா? எழும்புங்கம்மா. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லப்பா. அம்மாவால சுத்தமா முடியல. நீ மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போய் சீக்கிரம் அவங்கள இங்க கூட்டிட்டு வா. சரிம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் இப்பவே மீனு ஆண்டிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன குழந்தை முன்ன வேகமா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனா. முன்னா, என்னாச்சுப்பா? எதுக்காக இவ்ளோ வேகமா பறந்து வர? அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க வீட்டுல அழுதுட்டே இருக்காங்க. என் கூட சீக்கிரம் வாங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க மீனு ஆண்டி. கவலைப்படாத முன்னா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இப்பவே உன் கூட வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு மயிலம்மாவோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்த நேரம் மயிலம்மாவோட கண்கள் மூடி இருந்துச்சு. அம்மா, நான் மீனு ஆண்டிய கூட்டிட்டு வந்துட்டேன். கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்ன முன்ன தான் அம்மாவை எழுப்புறதுக்காக தட்ட ஆரம்பிச்சா. ஆனா மயிலம்மா எந்த பதிலும் இல்லாம கூட்டுல இருந்து தூரமா போய் விழுந்தாங்க. இத பார்த்த மீனுக்குருவி மயிலோட மூக்குல கை வச்சு பார்த்துச்சு. ஆனா மயிலோட மூச்சு நின்னு போயிருந்துச்சு. ஐயோ, என் அருமையான தோழி, இவ்ளோ சீக்கிரமா நீ எங்களை விட்டுட்டு போயிட்டியா? அம்மா, திரும்பி வந்துடுங்கம்மா. என்கிட்ட திரும்பி வந்துடுங்க. என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் மயில நினைச்சு அழ ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து மீனுக்குருவி குழந்தை முன்னாவுக்கு பாதுகாப்பா மயிலம்மாவோட வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சது. பசங்களா, 2 பேரும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோங்க. நான் சீக்கிரமா வெளியே போய் உணவு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு எங்க அம்மா தான் வேணும். நான் என் அம்மாவை பார்க்கணும். முன்ன வாழ்க்கையில இன்பம் துன்பம் 2 வரது சகஜம்தான். அதை தைரியமா எதிர்த்து போராடணும். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். சாரா உனக்கு ஒரு நல்ல சகோதரியா இருப்பா. நாம இனிமே இப்படி வாழ பழகிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக வெளியே பறந்து போச்சு. வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே 2 குழந்தைங்களும் மயிலம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க நான் எங்க கேட்டாலும் என்ன கூட்டிட்டு போவாங்க. என்ன ரொம்ப அன்பா பாத்துவாங்க. முன்ன நீ கவலைப்படாத. அம்மா சொன்னபடி நான் உனக்கு ஒரு நல்ல சகோதரியா இருப்பேன். அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி ஒரு வழியா 2 குழந்தைங்களையும் சாப்பிட வச்சது. பிறகு அவங்கள தரக்கையில அணைச்சபடியே அமைதியா தூங்கவும் வச்சது. மறுநாள் காலையில ஒரு பெரிய கழுகு மயிலம்மாவோட வீட்டின் பக்கத்திலேயே ஒரு பெரிய கூடை கட்ட ஆரம்பிச்சது. அந்த கழுகு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டுல ஒரு முட்டையும் இட்டது. தன்னோட பக்கத்து வீட்டுல ஒரு கழுகு வசிக்கிறத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. பசங்களா, நம்ம வீட்டோட பக்கத்துல ஒரு கழுகு கூடு கட்டி இருக்கு. நீங்க அந்த கழுகு கிட்ட ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கழுகு கிட்ட நீங்க அதிகமா பேசவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? கழுகு நம்மள என்ன செய்யும்?
மகனே முன்னா, கழுகு பறவைகளை வேட்டையாடுற குணம் கொண்டது. அதனால நீங்க அந்த கழுகு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? அதே நேரத்துல தன்னோட முட்டைய அடைக்காத்துக்கிட்டு இருந்த கழுகுக்கு மயிலம்மாவோட வீடு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இந்த மர வீடு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மர வீடு மட்டும் எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கழுகு மர வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கழுகே, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஹே குருவி, உன்னோட இந்த மர வீடு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வர நேரம் கொடுக்கறேன். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. கழுகு, இந்த வீட்ல ஒரு மயில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த மயில் இறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு இப்ப யாரும் இல்ல. நான் தான் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன். தான் அம்மாவோட நினைவா அந்த குழந்தைக்கு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த வீட்டை எங்க கிட்ட இருந்து வாங்கிடாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வீடு வேணும். நான் உணவு தேடிட்டு வரேன். சாயந்தரம் வரதா உனக்கு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. என்னாச்சும்மா? அந்த கழுகு உங்ககிட்ட என்னம்மா சொல்லுச்சு? பசங்களா, அந்த கழுகுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல. நாம சாயந்தரத்துக்குள்ள இந்த வீட்ல இருந்து வெளியே போயாகணும். அந்த கழுகு இந்த வீட்டை எடுத்துக்க போகுதா? ஐயோ அம்மா, அப்படின்னா நாம எங்க போய் தங்குறது? நாம எல்லாரும் நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். நான் அந்த வீட்டை சுத்தம் செஞ்சு சாப்பிடுறதுக்காக தானியங்களையும் எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக வெளியே பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா ரொம்பவும் பசியோட காலுக்காகவும் உணவு தேடி பறந்து வந்துச்சு. கூட்டுல தனியா ஒரு பெரிய முட்டை இருக்கிறத பார்த்த காகம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. எவ்வளோ பெரிய முட்டை! இந்த முட்டைய நான் எடுத்தா யாருக்கும் தெரிய போறதில்ல அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வேகமா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே இது எல்லாத்தையும் 2 குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அந்த கழுகோட முட்டைய காகம் எடுத்துட்டு போகுது. நாம எப்படியாச்சும் அந்த கழுகுக்கு உதவி செய்யணும். சீக்கிரம் வா, நாம காகத்தை பின்தொடர்ந்து போலாம். வேண்டாம் முன்னா, அம்மா நம்மள வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என் அம்மாவை பிரிஞ்சு எப்படி வருத்தப்படுறனோ அதே மாதிரி தானே கழுகு அதனோட முட்டையை பிரிஞ்சு வருத்தப்படும். பாவம் அந்த கழுகு, நாம அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் காகத்துக்கு தெரியாம அதை பின்தொடர்ந்து பறந்து போனாங்க. ஆகா, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய முட்டை கிடைச்சிருக்கு. ராணி இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த முட்டைய ராத்திரிக்கு நான் வறுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுகாகவும் சந்தோஷத்துல தூங்க ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வந்த கழுகு போட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னோட முட்டையை எடுக்கிற அளவுக்கு இந்த காட்டுல யாருக்கு தைரியம் இருக்கு? என் முட்டைய யாரு திருடி இருப்பா? அந்த நேரத்துல குழந்தைங்க தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஏ பசங்களா, இங்க இருந்த என் முட்டைய பாத்தீங்களா? என் முட்டைய திருடினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் கழுகு ஆண்டி, உங்க முட்டைய ஒரு காகம் தான் எடுத்துச்சு. அது உங்க முட்டைய அதனோட வீட்டுல தான் வச்சிருக்கு. பசங்களா, எனக்கு அந்த காகத்தோட வீட்டை நீங்க காட்டி தருவீங்களா? கண்டிப்பா காட்டி தரோம் கழுகு ஆண்டி, நீங்க கூட வாங்க அப்படின்னு சொன்ன குழந்தைங்க கழுகு கூட்டிக்கிட்டு காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கழுகு வீட்டுல வந்து பார்த்த நேரம் கழுகாகவும் முட்டைய பக்கத்துல வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. கழுகம்மாவும் தன்னோட முட்டைய அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ஏ காகமே, என் முட்டைய திருடுற அளவுக்கு நீ பெரிய ஆளாகிட்டியா? கழுகக்கா, இது உங்களோட முட்டைன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கழுகு காகத்தை போட்டு ரொம்ப பலமா அடிச்சுது. பிறகு தான் முட்டையை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் கூட்டு நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியே போக தயாராச்சு. தான் முட்டை தனக்கு திருப்பி கிடைச்ச சந்தோஷத்துல கழுகு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. குருவி, உன் குழந்தைங்களால என் முட்டை எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. இனிமே உன்னையும் உன் குழந்தையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல காவலாளியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அன்னையில இருந்து மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காலம்
முன்பொரு காலத்துல நாக்பூர் காட்டுல தொடர்ந்து 3 நாட்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த தொடர்ச்சியான மழையால பறவைகள் எல்லாரும் தங்களோட வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருந்தாங்க. அந்த காட்டோட நடுப்பகுதியில ஒரு உயரமான ஆலமரத்துல மயிலம்மாவோட வீடு இருந்துச்சு. மயிலம்மாவும் அவங்களோட குழந்தை விக்கியும் தங்களோட வீட்டுல உட்கார்ந்தபடியே ஜன்னல் வழியா மழைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த மழை எப்பமா நிக்கும்? எனக்கு வெளியே விளையாட போகணும்னு ஆசையா இருக்கு. கண்ணா விக்கி, மழை பெய்யறது ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம காடு எப்போதுமே செழிப்பா இருக்கும். ஆனா அம்மா, எனக்கு வெளியே விளையாட போகணுமா? நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விளையாடு. அம்மா உனக்கு பிடிச்ச லட்டு செஞ்சு தரேன். அம்மா மயில் தான் மகனுக்கு பிடிச்ச லட்டை ரொம்ப சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல குழந்தை விக்கியோ தன்னோட அறையில உட்கார்ந்தபடியே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. திடீர்னு காட்டுல வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த காற்றுல ஆலமரத்தோட கிளை உடைஞ்சு மயிலம்மாவோட வீட்டின் மேற்கூரை ரொம்பவும் சேதமாகிடுச்சு. இதனால வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட வீடு இப்படி உடைஞ்சு போயிடுச்சேம்மா. பயப்படாதப்பா, இந்த சமயத்துல நாம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொன்ன மயிலம்மா முக்கியமான பொருட்களை மட்டும் ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனாங்க. அப்படி போன மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. மிட்டு, இந்த மழையில யார் நம்ம வீட்டோட கதவை தட்டுறது? யாராச்சும் உதவிக்காகத்தான் தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் பார்க்கறேன். அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மயிலம்மா, நீங்களா? என்னாச்சு இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என் வீட்டோட மேற்கூரையில மரக்கிளை விழுந்துடுச்சு. என் வீடு முழுவதும் தண்ணி. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாங்க உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? ஐயோ மயிலம்மா, என் வீடு ரொம்ப சின்னது. நீங்க இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு புறாவோட வீடு இருக்கு. அதனோட வீடு ரொம்ப பெருசு. நீங்க புறா கிட்ட போய் உதவி கேளுங்க. கிளி இப்படி சொன்னதுமே மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு புறாவோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல புறாவோ தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே தன்னோட விருந்தாளிகள் கூட பேசிக்கிட்டு இருந்துச்சு. புறா, தயவு செஞ்சு நீங்களாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த மழையில என் வீடு உடைஞ்சு போயிடுச்சு. மழை நிக்கிறது வரைக்கும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? எங்க வீட்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா மலையோட பக்கத்துல ஜம்ஜமோட வீடு இருக்கு. அவன் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வான். புறா இப்படி சொன்னதுமே மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஜம்ஜமோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணே, எங்களோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. மழை நிக்கிறது வரைக்கும் உங்க வீட்டுல நாங்க தங்கிக்கலாமா? என் வீட்டோட மேற்கூரை எப்போ விழும்னு நான் ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த நேரத்துல உங்களையும் குழந்தையும் நான் வீட்டுல சேர்த்தா அது எல்லாருக்கும் தான் ஆபத்து. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு குருவியோட வீடு இருக்கு. நீங்க அந்த குருவி கிட்ட போங்க. ஜம்ஜம் இப்படி சொன்னதுமே மயிலம்மா அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா, என் ரெக்கையெல்லாம் ரொம்ப வலிக்குதும்மா. நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா அந்த குருவி ஆண்டியும் நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்ல போறாங்க. இப்ப நமக்கு வேற வழி இல்லப்பா. கடைசி முயற்சியா அந்த குருவி கிட்ட போய் உதவி கேட்டு பார்க்கலாம். அதே நேரத்துல ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல சமோசாக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட ராணி, இன்னும் எவ்வளவு நேரம்? எப்பதான் எனக்கு சமோசாவை சுட்டு கொடுக்க போற? காலு, வீட்ல விறகு எதுவுமே இல்ல. நீங்க போய் அந்த மீனுக்குருவியோட வீட்ல இருந்து விறகு வாங்கிட்டு வாங்க. ஐயோ ராணி, இந்த மழையில என்ன வெளியே போக சொல்றியா? முடியாது. அதுக்கு எனக்கு சமோசாவே தேவையில்லை. இந்த வீட்ல எல்லாம் நான் தான் செஞ்சாகணும். நானே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காக ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, உன் வீட்ல ஏதாச்சும் காஞ்ச விறகு இருக்கா? ஆமா ராணி அக்கா, இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு மீனு. எனக்கு கொஞ்சம் விறகு கட்டைகள் கொடு. மீனுக்குருவியும் ராணிக்காகவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மயிலம்மா மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மயிலக்கா,
என்னாச்சு? இந்த மலையில என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? குருவி, என் வீட்டோட மேற்கூரை உடைஞ்சு போயிடுச்சு. என் வீடு முழுவதும் தண்ணி. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நான் உன் வீட்டுல இருந்துக்கலாமா? ஆகா, இந்த மயில் பார்க்கிறதுக்கு எவ்வளோ பலசாலி மாதிரி தெரியுது. இந்த மயிலை மட்டும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன், இந்த மழைக்காலம் முழுவதும் நான் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. சரி மயிலம்மா, நீங்க தாராளமா என் வீட்டுல தங்கிக்கலாம், கவலைப்படாதீங்க. மீனு, இரு, உன் வீடு ரொம்ப சின்னது. இந்த மழைக்காலத்துல புயல் காற்று வேற ரொம்ப அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மயில உன் வீட்டுல தங்க வச்சேன்னா உன் வீடு தாங்காது. ஆனா ராணி அக்கா, மயிலம்மாவையும் அவங்க குழந்தையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. மீனு, மயிலையும் குழந்தையையும் நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கு தெரியும்ல, என் வீடு ரொம்ப பெருசு, அவங்க என் வீட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காக மயிலையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மயிலே, இதான் என் வீடு. இந்த வீட்ல நீங்க எங்க வேணும்னாலும் தங்கிக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, இந்த வீட்ல நீங்க இருக்கிறது வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்க தான் செஞ்சாகணும். சரி, நான் கண்டிப்பா செய்றேன். ஆனா இந்த மழை நிக்கிறது வரைக்கும் தயவு செஞ்சு எங்களை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடாதீங்க. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. முதல்ல சமையலறைக்கு போய் சூடா பக்கோடாவையும் டீயையும் போட்டு எடுத்துட்டு வா. ராணிக்காக இப்படி சொன்னதுமே மயிலம்மா சமையலறைக்குள்ள போனாங்க. ராணி, நம்ம வீட்லயே ஒரு நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கு, நீ அந்த மயிலையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. கலு, அங்கதான் இந்த ராணியோட புத்திசாலித்தனம் இருக்கு. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அந்த மயிலே பார்த்துக்கும். அத நம்ம வேலைக்காரி மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தத குழந்தை விக்கி சமையலறையோட பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, அந்த காகங்கள் நம்மள வச்சு எல்லா வேலையும் செய்ய போறதா பேசிக்கிறாங்கம்மா. நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க நாம அந்த குருவி ஆண்டியோட வீட்டுக்கே போயிடலாம். அந்த குருவியோட வீடு சின்னது. நம்மளால அந்த குருவிக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். கொஞ்ச நாள்ல மழை நின்னுரும். அது வரைக்கும் நாம இந்த காகங்கள் சொல்றத கேட்டுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொன்ன மயிலம்மா சமோசாக்களையும் டீயையும் தயார் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு 2 நாட்கள் கடந்து போச்சு. காகங்கள் மயிலம்மாவுக்கு தினம் நிறைய வேலைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல மழை நிக்கிறது மாதிரியே தெரியல. மழையும் காற்றும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மயிலே, இந்த மழையில எனக்கு சோளத்தை சூட சுட்டு சாப்பிடணும் போல இருக்கு, நீ வெளியே போய் சோளத்தை எடுத்துட்டு வா. ஆனா சோளம் அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. என்ன, ஒழுங்கா போய் சோளத்தை எடுத்துட்டு வா. ஆமா, நீ போகும்போது இந்த குட்டி பிசாசையும் கூட்டிட்டு போ. இது போடுற சத்தத்துல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மயிலம்மாவும் வேற வழி இல்லாம தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த மயிலு அப்படி இதுல என்னதான் இருக்கும்? இதுல என்ன இருக்க போகுது? அந்த மயிலு பழைய மருந்து டப்பாக்களை இதுல வச்சிருக்கோம் அப்படின்னு ராணிக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகத்தோட கையில இருந்து அந்த பை கீழே விழுந்துச்சு. அந்த பையில இருந்து நிறைய பொற்காசுகள் வெளியே வந்துச்சு. அந்த மயில நாம சாதாரணமா நினைச்சிட்டோம் பாத்தியா? எப்படியாச்சும் அத இந்த வீட்ல இருந்து விரட்டி அடிச்சிட்டோம்னா இந்த பொற்காசுகளுக்கு எல்லாம் நாம தான் சொந்தக்காரங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயிலம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களே, இந்தாங்க, என்னால ஒரு சோளத்தை தான் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது. கெட்டு போன சோளத்தை கொடுத்துட்டு எங்க 2 பேரையும் சாகடிச்சிட்டு நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாகிடலான்னு பாக்குறியா? இல்ல, இனிமே உன்னை இந்த வீட்டுல வச்சோம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒழுங்கா இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிடு. சரி, நான் போயிடுறேன். ஆனா என்னோட பேக் கொடுங்க. நீ இவ்வளவு நாள் என் வீட்ல தங்குனதுக்கு அந்த பேக் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்ன காகங்கள் மயிலம்மாவை வீட்ல இருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பக்கமா உணவு தேடி பறந்து போன மீனுக்குருவி மயிலோட பக்கத்துல வந்துச்சு. மயிலம்மா, என்னாச்சு? எதுக்காக இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே மயிலம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மயிலம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா அந்த காகங்கள் கிட்ட இருந்து உங்களோட பொருளை மீட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மயிலையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்து போச்சு. ஆனா காட்டுல இன்னும் மழை நிக்கவே இல்லை.
மூன்றாவது நாள் மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என்னாச்சு? உன் முகம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு. ராணி அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காட்டுக்கு 2 மயில் வந்துச்சுல்ல, அவங்க மரக்கிளை கீழே விழுந்து இறந்துட்டாங்களாம். ஒவ்வொரு வீட்டுக்கா தினமும் ராத்திரி போய் என்னோட பொருளை கொடுன்னு கேக்குறாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இதை கேட்ட ராணி காகத்துக்கு ரொம்பவும் பயம் வந்துடுச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. திடீர்னு காகங்களோட வீட்டின் கதவை உடைச்சிக்கிட்டு மயிலம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏ காகங்களா, என்னோட பொருளை நான் எடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். என் பொருளை கொடுத்துடுங்க. ஐயோ, எங்களை விட்டுருங்க. இந்தாங்க உங்க பொற்காசு. காகங்கள் பொற்காசை தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. தனக்கு உதவி செஞ்ச மீனுக்குருவிக்கு மயிலம்மா ரொம்பவும் நன்றி சொன்னாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். விதுல்லா, விஸ்மயா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, விதுர்சரா, சாத்விகா, தேவ் மித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிவசக்தி பிரகாஷ், சிவகாமி, சித்ரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாரிகா, காரிகை செல்வன், தியாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். டயானா, கல்பனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மிதுன், அனு, ஸ்ரீமதி, ரக்ஷிதா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, ஹாய் ஹரிஸ், யஷ்வந்த், ஹர்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரத்திக்ஷா, ஹாய் தர்மன், ஹாய் தியாஷ், ஹாய் சுர்ச்சிதா, ஹாய் ரபேகா, ஹாய் மெர்சி, மயூபா, மதிஹா, ஹைதர் அலி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விஜி, ஹாய் சபி குட்டி. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.